ஓம் சாந்தி 20/7/2024 B.K. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் பகவானின் மகா வாக்கியத்தை நேரில் கேட்கின்றோம். மிகப்பெரிய மகா புருஷர்கள், வித்வான்கள், ஆச்சாரியார்கள் இவர்கள் யாருமே ஆத்மீக சொரூபத்தில் ஸ்திரமாக நிலைத்திருந்து பரமாத்மாவை எப்படி நினைவு செய்வது என்பதை பற்றி கூறவில்லை. பரமாத்மாவை பற்றிய ஞானம் யாருக்குமே இல்லை. ஏனென்றால் அனைவரும் சர்வவியாபி என்று கூறிவிட்டார்கள். அனைத்து இடத்திலும் இருக்கின்றார் என்று கூறினார்கள். ஒவ்வொருவரையும் அவருடைய இடத்தில்தான் நாம் நினைவு செய்ய வேண்டும். தேவதைகளையும் நாம் நினைவு செய்கின்றோம். அவர்களுக்கும் தனித்தனி இடம் இருக்கின்றது அல்லவா? அவர்களுக்கு கோவில்கள் இருக்கின்றன, ஜட சித்திரங்கள் இருக்கின்றன, புகழ்பெற்ற தீர்த்தஸ்தலமும் இருக்கின்றது. அங்குதான் அவர்களுடைய கோயில்களும் இருக்கும். துவாரகாவில் ஸ்ரீகிருஷ்ணரை நினைக்கின்றார்கள், அவருடைய இடம் அதுதான். அயோத்தியாவில் ராமரை நினைக்கின்றார்கள், அவருடைய இடம் அதுவாகும். அவருடைய சரித்திரம் நம்முடைய புத்தியில் இருக்கும் பொழுதுதான் அவரை பற்றி நாம் நினைவு செய்கின்றோம். பகவான் நேரில் வந்து ஆத்மீக சொரூபத்தில் ஸ்திரமாக இருப்பது எப்படி என்பதை நமக்கு கற்பித்தார். பரமாத்மாவிடம் புத்தியை எப்படி ஈடுபடுத்துவது, அவரை பற்றி எப்படி சிந்திப்பது, அவருடைய அன்பில் எப்படி மூழ்கி விடுவது, இவை அனைத்திற்கான பாடத்தை நமக்கு படிப்பிக்கின்றார். இதைதான் ராஜயோகம் என்று கூறுகின்றோம். ராஜயோகத்தை பலர் கற்பித்திருக்கின்றார்கள். அதில் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய விளக்கம் இல்லை. ஏதாவது ஒன்றை நினைவு செய்யுங்கள், நினைவு செய்து செய்து எண்ணங்களற்ற நிலையில் நீங்கள் நிலைத்து விடுங்கள் என்று கூறுகின்றார்கள். தாரணையை மேற்கொள்ளவில்லை. விஷ்ணுவை நினைப்பது, தேவதையை நினைப்பது, இதனால் எந்த பலனும் இல்லை. சர்வசக்திவான் சிவபகவானை நினைவு செய்ய வேண்டும். இதில்தான் முழு பலன் இருக்கின்றது. பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்யாமல் சக்திகளை பெற முடியாது. ஆத்மீக சொரூபத்தில் ஸ்திரமாக நிலைக்கவில்லை என்றால் தூய்மை அதிகரிக்காது. நம்முடைய முயற்சியில் நாம் அழகான அபியாசங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் சாதனை செய்ய வேண்டும். நம்மை நாம் தேகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஆத்மா என்பதை புரிந்து அதை அனுபவம் செய்ய வேண்டும். மற்றவர்களையும் இருபுருவ மத்தியில் ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆத்மா என்பதை உணர்ந்து அவர்களுடைய ஆத்மாவை நாம் பார்க்க வேண்டும். இது ஓர் அழகான ஒண்டர்ஃபுல் பிராக்டிஸ் ஆகும். நம்முடைய குறிக்கோள் உயர்ந்ததாகும். நம்முடைய ஆன்மீக பயணம் நீண்ட தூரமாகும். ஆகவே அதை நோக்கி நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆத்மீக சுரூபத்தில் நிலைத்திருந்து மற்றவர்களை ஆத்மா என்று நாம் பார்க்கும் பொழுதுதான் சம்பூர்ண தூய்மையை அடைய முடியும். எதுவரை தேகத்தின் கவர்ச்சியிலிருந்து ஆத்மா விலகி இருக்கவில்லையோ அதுவரை சம்பூர்ண தூய்மையை அனுபவம் செய்ய முடியாது. ஒருபொழுதும் பரநாமத்திற்கு செல்லவும் முடியாது. ஆகவே சம்பூர்ண தூய்மையை நாம் அடைய வேண்டும். தேகத்திலிருந்து விலகி இருப்பதற்கான அபியாசங்களையும் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நேரம் வரும்பொழுது ஒரு நொடியில் தேகத்திலிருந்து நாம் விலகிவிட முடியும். எந்த ஒரு துக்கத்தையும் அனுபவம் செய்யாமல் தேகத்திலிருந்து விலகிவிட முடியும். இந்த தேகத்திலிருந்து விலகி நம்முடைய வீட்டிற்கு திரும்பச் செல்ல முடியும். தூய்மை ஆகாமல் எந்த ஒரு தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களும் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. கண்டிப்பாக அனைவரும் தூய்மையாகி வீட்டிற்கு திரும்பச் செல்ல வேண்டும். ஆகவே கணக்கு வழக்குகளை முடித்துக் கொள்வதற்கு தண்டனைகளை அனுபவம் செய்ய வேண்டி வரும். தண்டனைகள் மிகவும் கொடுமையானதாகும், மிகவும் துக்கத்தை கொடுக்கும். சிறிது நேர துக்கமும் மனிதர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கும். அவர்கள் மருந்துகளை உட்கொண்டாலும் அவர்களுடைய வலி போகாது. மருந்து மாத்திரைகள் உட்கொள்ளும் பொழுதும் வலியை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதை யாரும் தடுக்க முடியாது. யாரும் உடன் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நாம் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து நம்மை நாம் மகானாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பகவான் நமக்கு பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு அழகான மகா வாக்கியங்களை அவர் நமக்கு கூறியிருக்கின்றார். நான் ஞானத்தின் கடலாக இருக்கின்றேன். என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு நான் திரும்பவும் என்னுடைய வீட்டிற்கு சென்று ஓய்வாக அமர்ந்து கொள்வேன் என்று கூறுகின்றார். என்னிடம் இருப்பதை அனைத்தையும் கொடுத்துவிட்டு காலியான பிறகு நான் அமைதியாகி விடுவேன் என்று கூறுகின்றார்.
என்னுடைய வீட்டிற்கு சென்று ஓய்வாக இருப்பேன் என்று கூறுகின்றார். உதாரணமாக, ஒரு ஆசிரியர் பாடத்தை நடத்தி முடித்த பிறகு அனைத்து பாடத்தையும் நடத்திவிட்டேன் என்று கூறுவார். பாபாவும் அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்டார். என்னுடைய காரியம் முடிந்துவிட்டது, நான் செல்கின்றேன் என்று கூறுவார். என்னுடைய காரியம் அனைத்தும் முடிந்துவிட்டது, நீங்கள்தான் அதன்படி நடந்து உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், அது உங்களுடைய முயற்சியாகும் என்று கூறுகின்றார். பாபா கூறுகின்றார், நான் ஞானக்கடலாக இருக்கின்றேன், சம்பூர்ணமான ஞானத்தை உங்களுக்கு நான் கொடுத்துவிட்டேன், நீங்களும் ஞானக்கடலாக மாறுங்கள் என்று கூறுகின்றார். அதாவது ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள், அதை தாரணை செய்யுங்கள். ஞானத்தை தாரணை செய்யாமல் விகாரங்களை தியாகம் செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய முடியாது. ஆகவே முதலில் ஞானத்தை தாரணை செய்யுங்கள். யோகத்தின் சக்தியும் கிடைக்காது. ஞானத்தை முழுமையாக தாரணை செய்யாமல் கர்மாதித் நிலையை ஒருவரும் அடைய முடியாது. கர்மாதித் நிலையை அடைவது மிகவும் அவசியமானதாகும். ஞானம் மற்றும் யோகத்தின் சக்தியின் மூலமாகத்தான் ஆத்மா கர்மாதித் நிலையை அடைந்து பாஸ்வித் ஆனர் ஆக முடியும். ஆன்மீக ஸ்திதி மிகவும் உயர்ந்ததாகும். இதைதான் சர்வ உத்தமமான மனோநிலை அல்லது ஸ்திதி என்று கூறலாம். சர்வ உத்தமமான ஸ்திதியில் பல மனோநிலைகள் இருக்கின்றன. நாம் உயர்ந்த நிலையில் மனதை வைத்துக் கொள்வதற்கு ஆடாமல் அசையாமல் அங்கதனை போன்று இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். ஞானத்தை தாரணை செய்து நம்முடைய ஸ்திதியை சிரேஷ்டமாக நாம் மாற்றிக்கொள்வோம். ஓம் சாந்தி.